அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு எதை கேட்பது? நல்லதை கேட்போம். மார்கழியில் அதிகாலை வேளையில் திருப்பாவை தேவாரம் கேட்பது ஒரு உள்ளத்தின் மகிழ்ச்சியான சுகமான ராகங்கள். இவை இறைவனின் சன்னதியில் மனமுருகி கருணையை கேட்பது ஒரு பக்தியின் இன்னிசைகள். குழந்தைகளிடம் மழலை என்ற வார்த்தைகள் கேட்பது மாபெரும் சந்தோஷத்தின் ஈடுபாடுகள். அண்டை அயலார் அவர்களிடம் கேட்டு பழகும் அன்பான வார்த்தைகள் உங்கள் நடைமுறையில் அறியலாம். ஒருவர் நாம் வெளியே நின்றிருந்தால் அந்த தெருவுக்கு எப்படி போக வேண்டும் சார் என்று கேட்பதால் நீங்கள் அவன் கேட்கும் தோரணையில் தக்க பதிலை கூறி அனுப்பி வைப்பீர்கள். ஆனால் அவனோ அதிகார தோரணையில் எப்படி போக வேண்டும் என்றால் நமக்கு ஏன் இந்த வம்பு என்று தெரியாது என்று கூறிவிடுவோம் அல்லவா? கேட்கும் விதங்கள், பார்க்கும் விதங்கள், உணரும் விதங்கள், புரியும் விதங்கள் பலவாயினும் பண்புகளால் அன்புகளால் இருக்க வேண்டுமே ஒழிய ஆணவத்தால் இருக்கக்கூடாது. அது அவர்களுக்கும் சரியாகாது, நமக்கும் அதில் ஈடுபாடு இருக்காது. குருவிடம் கல்வி கேட்பது அந்த நாளில் குருகுல வாசமாகும். இன்று நம் குழந்தை செல்வங்களை ஆசிரியரிடம் கேட்டு படித்து பயனடைகிறார்கள். நமக்கு தெரியாததை படிக்காததை கூட பெரியவர்கள் அனுபவித்து சொல்லும்போது கேட்பதால் நீ சுவைத்து சாப்பிடும் இனிப்பு மிகுந்த ஒரு கனியாகும். இவைகள் உனக்கும் உன் தலைமுறையினருக்கும் போய் சேரும். இது வார்த்தையின் ஜாலங்கள், வண்ண கோலங்கள் நமக்கு உதவும். புலையனாக வந்த சிவபெருமான் கூறியதை கேட்ட சங்கரர் பெரிய மகானாக ஒரு துறவியாக நம்முடன் உலவும் தெய்வமாக இருக்கிறார் அல்லவா? எதை கேட்டாலும் குழந்தைகளின் மகிழ்ச்சியான வார்த்தைகள் தேனாக இனிப்பது போல் தென்றல் காற்றை உணரும் போதும் ரீங்காரம் இடும் வண்டின் ஓசையைப் போல் சொல்லும் விதம் சரியாக இருந்தால், கேட்பது நாமாக இருந்தால் நல்லதே நடக்கும் அல்லவா? இப்படிக்கு ஆர் சாந்தா பார்த்திபன்.